அனைவருக்கும் வணக்கம். அந்த முன்பு பகுதியில பார்த்திருப்பீங்க. என்ன விஷயம்னு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அதாவது வந்து சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முள்ளிநகர் பகுதியில வந்து ஒரு மைதானம் இருக்கு. அந்த மைதானம் வந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்டெட்லாம் மாரி போட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்ல. நார்மலா ஓப்பன் கிரவுண்ட் மாரி தான் இருக்கும். பசங்க எப்ப வேணாலும் போவாங்க. கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பாலு என்ன கேம் போடணும் எப்ப வேணாலும் நார்மல் கிரவுண்ட் மாரி பொது கிரவுண்டு. எப்ப வேணாலும் போயிட்டு விளையாட்டு வருவாங்க. இப்ப அரசாங்கம் சார்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அத வந்து ஒரு மாடலா இந்த மாரி ஒரு ஷட்டில் கோர்ட் மாரி கட்டி ஷட்டில் கோர்ட்டா போட்டுருக்காங்க. புல் விளையாட்டு அரங்குங்கிற மாரி அ ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி ஷெட்டு கிட்டு அதெல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டாங்க. கட்டிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ரூ. 1000 வசூல் பண்றாங்க. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து யார் வேணா போவாங்க, விளையாடுவாங்க. ஃப்ரீ தான். எந்த ஒரு இல்ல நார்மல் ஓப்பன் கிரவுண்ட் எப்ப வேணா போவாங்க, வருவாங்க. அந்த மாரி இருந்த கிரவுண்ட அரசாங்க சார்புல வந்து நீங்க வந்து கட்டிட்டீங்க. சரி கட்டிட்டு அரசாங்கம் வந்து இலவசமா அந்த பசங்களுக்கு பயிற்சி குடுக்கல. இலவசமா அந்த பசங்க விளையாட விடல. மாதம் மாதம் ரூ. 1000 வசூலிக்கிறாங்க. இது அரசாங்கம் பண்ணதா? இல்ல பிரைவேட் பண்ணதா நம்மளுக்கு தெரியல. ஆனா வெளிய வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இது அண்டர் கார்ப்பரேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. கார்ப்பரேஷன் சார்பா போட்டு எதுக்காக மாதம் ரூ. 1000 வாங்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியல. என்ன நோக்கம் உங்களுக்கு? அரசாங்கத்தோட நோக்கம் எப்பவுமே லாபத்த நோக்கி போகக்கூடாது. ஒரு குழந்தைகள், மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து விளையாட்டுல ஆர்வமா இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்க விளையாட்ட ஊக்குவிச்சு, இருக்கிற எல்லா இடத்துலயும் நான் சரியில்லாத கிரவுண்ட்லாம் ரெடி பண்ணி, பசங்களுக்கு இலவசமா பயிற்சி குடுத்து, அவங்கள வந்து மேல வளர வைக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஆனா அப்படி பண்ணாம, ஏற்கனவே இலவசமா ஒரு விளையாடிட்டு இருந்த ஒரு மைதானத்த வந்து க அ ஒரு கோர்ட் மாரி கட்டி விட்டுட்டு, மாசம் ரூ. 1000 ஃபீஸ் வசூல் பண்றீங்களே! இது என்ன நம்மளுக்கு கேட்க தோணுதுல்ல? ஆ யாராச்சும் உங்களுக்கு இது மாரி கட்டி குடுத்து இந்த மாசம் ரூ. 1000 வாங்குங்கன்னு சொன்னாங்களா? யாருமே கேட்கல. எல்லாரும் போவாங்க விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து கட்டிட்டு ரூ. 1000 வாங்கிட்டு சரி ரூ. 1000 வாங்குறீங்களே! 1000 வாங்கிட்டு வெளிய என்ன போர்டு போட்டுருக்காங்கன்னா, இங்கு வரும் அந்த நபர்கள், அந்த விக்கும் பொருட்கள் காணாமல் போனால் நாங்கள் பொறுப்பு கிடையாது. அப்ப என்ன எதுக்கு ரூ. 1000 வாங்குறீங்கன்னு நம்மளுக்கு கேட்க தோணுதுல்ல? ரூ. 1000 வாங்கிடுவீங்க. ஆனா உள்ள வந்து ஏதாவது பொருள் காணாம போச்சுனா நீங்களும் பொறுப்பு இல்லையா? அப்ப சும்மா எதுக்கு ஏதோ ஒரு ஷெட் மாரி கட்டி விட்டு வந்து ரூ. 1000 குடுத்துட்டு போய் எப்படியா விளையாட்டு போ அப்படிங்கன்னா, அப்போ ஒரு வழிமுறை இல்லையாங்க? ஒரு பாதுகாப்புங்கிறது இல்லையா? ரூ. 1000 வாங்குறீங்க ஒரு சிசிடிவி வைங்க. உள்ள ஒரு ஒரு வாட்ச்மேன போடுங்க, பாதுகாங்க. அத பண்ண மாட்டீங்க. காச மட்டும் வாங்கி வந்து பாக்கெட்ல வச்சுப்பீங்க. ஆனா அந்த காசுக்கு ஏத்த எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டீங்க. பிரைவேட்லயே எனக்கு தெரிஞ்சு ரூ. 1000 தான் ஃபீஸ் வாங்கல. நெறைய இடத்துல நான் கேள்விப்பட்டுருக்கேன். நெறைய இடத்துல நானே பேசியிருக்கேன். ரூ. 1000 தான் மாதம் வந்து ரூ. 1000 வந்து ஃபீஸ் வாங்குவாங்க. ஆனா நீங்க அண்டர் கார்ப்பரேஷன் கவர்ன்மெண்ட் எடுத்து பண்றது ரூ. 1000 ஃபீஸ் வாங்குறது வந்து, அது என்ன மாரியான நடவடிக்கை? என்ன மாரியான அது ஒரு செயல்முறை நம்மளுக்கு தெரியல. இல்ல இது வந்து தனியாருக்கு லிங்க் பண்ணி செய்றாங்களா? இல்ல முழுக்க முழுக்க கவர்ன்மெண்ட் தானா? ஏன்னா வெளிய வந்து கார்ப்பரேஷன் தான் போர்டு போட்டுருக்கு. ஆனா எதுக்கு ரூ. 1000 ஃபீஸ் வசூல் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இலவசமா விளையாட்டு இருந்த பசங்கள வந்து ஏற்கனவே வந்து தமிழகத்துல வந்து விளையாட்டு வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்றாங்க. யா தகுதியே இல்லாதவங்க இல்ல பாலிடிக்ஸ் நெறைய இது இன்வால்வ் ஆயி, தகுதி இல்லாதவங்கலாம் மேல போயிட்டு ஏதேதோ பண்றாங்க. நீங்க இருக்கிறதையும் வந்து நீங்க வந்து இன்னும் பணத்தாசையோட பணமா மட்டுமே பார்க்குறீங்களா விளையாட்ட அப்படின்னு கேட்க தோணுது. இருக்கிறத இன்னும் மட்டம் தட்டி எடுத்துட்டு போறீங்களான்னு நம்மளுக்கு தோணுது. இதுக்கப்புறமாச்சு இந்த மாரி காசு வாங்கிட்டு இது பண்ணாம, இனிமேலாச்சும் ஃப்ரீயா வேற கிரவுண்ட் இருந்தா அத ஃப்ரீயா விளையாட விட்டுருங்க. இந்த மாரி கட்டிட்டு காசு வசூல் பண்றங்கிற பேர்ல இந்த மாரி ஆ பணத்த மட்டுமே மைண்ட்ல வச்சுன்னு போற அந்த அந்த போக்கு வந்து நல்லா இல்ல. வேண்டாம். சரிங்களா? இது நமக்கு கோரிக்கையா அதுல வைப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.